அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இணைகிறார். இதனால் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்பட போகின்றன, அதிலும் குறிப்பாக ராசியின் நீட்ச அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இணைவதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த சூரிய பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அவர் உஷ்ண கிரகமாகவும் நவ கிரகங்களின் ஆதியும் அந்தமுமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் சூரியன். எனவே அவர் தற்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் வருவது மிக பெரிய அளவில் நல்ல சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான மங்களகாரகரான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது மிகவும் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ராசியின் நீட்ச அதிபதியாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் தற்போது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பொதுவாக சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது இரு கிரகநிலைகளுமே அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் பெறுவது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை என்பது இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் முழுவதும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நன்மைகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே பல வகையில இந்த தருணத்தில் பொருளாதார உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி மற்றும் சூரியன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது சப்தம பார்வையை சனியுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் தந்தை வழி உறவு முறைகள் வலுப்பெறக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறுப்பினர்களிடம் இருந்த கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகும். விட்டு கொடுக்க மனமில்லாத சூழலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த இரு கிரகங்களும் தங்களை பகை கிரகமாக பார்த்து கொண்டாலும் மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான லாப வாய்ப்புகளை அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பல நெருக்கடிகள் விலகும். அதோடு மட்டுமல்லாது நல்ல படித்து முடித்து வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு எளிதில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்துல எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை இரு கிரகநிலைகளும் வலுப்படுத்துவதால் உபரி வருமானங்கள் உங்களை தேடி வருங்க. வருங்கால நலமுடைய பல்வேறு வகையான புதிய திட்டங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். எந்த ஒரு
சிறு சிறு இடைஞ்சல்கள் தடைகள் வந்தாலும் தொழில் வளத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சில நேரங்களில் திட்டமிடுவதற்கு முன்பதாகவே வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல யோகமும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த சூரிய பயிற்சியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தபடியே அனைத்து வகையான காரியங்களிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான நல்ல காலகட்டமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும். நிரந்தர வாய்ப்பு இல்லாமல் சரியான விஷா இல்லாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை வெளிநாட்டில் சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதில் தீர்வு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடியவர்கள் கம்பெனி விசாவிலே சிறப்பாக பயணிப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. சூரியன் லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக ஜீவனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே வருமானத்திற்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களையும் பல்வேறு வகையான புதிய யூகங்களையும் மேற்கொண்டு சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே லாபஸ்தானத்தில் அமர்வது அபரிவிதமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடும். எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திட்டு கொடுக்கிறாருங்க ராசியின் நீட்ச அதிபதி மற்றும் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன். எனவே இந்த தருணம் முழுவதுமே சூரியன் லாபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய தருணம் முழுவதுமே அலைச்சல் குறையும். நினைத்த காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உங்களை தேடி வருகிறது. தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி உறுதியாக உங்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகும். குடும்பத்தில் மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய வாழ்வில் உடல்நலம் அதிகரிப்பதோடு மனநலமும் புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.